ஹாய் காய்ஸ், நான் welcome to our video. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் 10 சிபிஎஸ்சியில் மேக்ஸ் சாப்டர் 14 அதாவது ப்ராபபிலிட்டியில் எக்ஸாம்பிள் 5 and 6 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் 5 ஆரம்பிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 5, 2 players, Sangeeta and Reshma, play a tennis match. It is known that the probability of Sangeeta winning the match is 0.62. What is the probability of Reshma winning this match? ஸோ இப்போது நமக்கு வந்து 2 players இருக்காங்க, சங்கீதா ரேஷ்மா, டென்னிஸ் மேட்ச் விளையாடுறாங்க. ஸோ டென்னிஸ் மேட்ச்சுங்கிறது ஒரு டீம் மேட்ச் கிடையாது, அது வந்து 2 பேர் வந்து சோலோவாக விளையாடுற ஒரு கேம். ஸோ அதனால் இப்போ வந்து சங்கீதா வந்து ஜெயிக்கிற ப்ராபபிலிட்டி வந்து 0.62. அப்போ ரேஷ்மா ஜெயிக்கிற சான்ஸ் என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக வந்து சங்கீதா எந்த அளவுக்கு ஜெயிக்கிறாங்களோ அதோட கம்மியாக தான் இருக்கும். இப்போது நமக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் தெரியும், அதாவது E + E bar = 1. இதை வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம் போன எக்ஸாம்பிள் 4ல். இப்போ இது ரெண்டுத்தையும் பார்க்குறப்ப நமக்கு என்ன தெரியுதுன்னா, இது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட்டை வந்து சம் பண்ணால் நமக்கு 1 வரும். இப்போது அந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட்டை மட்டும் சொல்லாமல் எந்த ப்ராபபிலிட்டி, அதாவது இப்போ வந்து ஒரு சாம்பிள் ஸ்பேஸ் இருக்குன்னா அந்த இடத்துல இருக்கிற சாம்பிள் ஸ்பேஸும் நடந்திருக்கிற எல்லா வேல்யூ, அதாவது எல்லா ஃபேவரபுளான அவுட்கம்ஸையும் நம்ம ஆட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு 1 தான் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப இந்த இடத்துல நமக்கு வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் சங்கீதா வின்னிங் வந்து 0.62ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ரேஷ்மா வின்னிங் என்னவாக இருக்கும்? 1 - ப்ராபபிலிட்டி ஆஃப் சங்கீதா வின்னிங். ஸோ அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ரேஷ்மா = 1 - ப்ராபபிலிட்டி ஆஃப் சங்கீதா வின்னிங் = 1 - 0.62. நமக்கு 0.62ங்கிறத கொடுத்துட்டாங்க. ஸோ 0.38 இதான் வந்து சங்கீதாவோட வின் பண்ணுற ப்ராபபிலிட்டி, அதாவது ரேஷ்மா வின் பண்ணுற ப்ராபபிலிட்டி. ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிள் 6 பார்க்கலாம். Savita and Hamida are friends. What is the probability that both will have first one different birthdays and next one the same birthday, ignoring leap year? ஸோ லீப் இயருங்கிற ஒரு விஷயத்தை மறந்துடுங்க. ஸோ லீப் இயர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல இக்னோர் போல சொல்லியிருக்காங்க. ஸோ லீப் இயரை வந்து ஏன் இக்னோர் பண்ண சொல்கிறாங்கன்னா, லீப் இயரில் வந்து 366 டேஸ் இருக்கும். நமக்கு வந்து அவ்வளோ டீப்பாக போகணும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த எக்ஸசைஸ்லேயோ இந்த எக்ஸாம்பிள்ஸ்லேயோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா வரும். அதுவும் இந்த சாப்டரில் இந்த லீப் இயர் கான்செப்ட்டு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ அதாவது சாதாரணமாக ஒரு வருஷம்னா 365 டேஸ் இருக்கும், ஆனால் லீப் இயர் இப்போ 366 டேஸ் இருக்கும். அதாவது பிப்ரவரியில் ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக 29 இருக்கும். ஸோ அது ஏன் வந்து அந்த மாதிரி லீப் இயர் அதிகமாக இருக்குன்னா, ஒரு வருஷத்தில் வந்து சுற்றி வர்றப்போ 365 டேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது 365 டேஸ் கிடையாது, 365 டேஸ் அண்ட் ஒரு 6 hours. ஸோ அந்த மாதிரி அந்த 6 hours தனியாக வைக்கிறப்போ அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்கிறதுனால 4 இயருக்கு ஒரு தூரம் அந்த 4 × 6 hours, 4 × 6 24 hours வந்து பார்த்தீங்கன்னா அதை ஆட் பண்ணி அப்புறம் வந்து அதை ஒரு தனியாக ஒரு நாளாக வந்து கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போது அவுட் ஆஃப் த 2 friends, one girl say Savita's birthday can be any day of the year. Now Hamida's birthday can also be any day of the 365 days in the year. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம 365 அவுட்கம்ஸும் ஈக்குவலி லைக்லின்னு எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லா சம்ஸ்லேயும் வந்து நம்ம ஈக்குவலி லைக்லின்னு எடுத்துக்கிட்டோம், அதுதான் நமக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போது ஹமீதாஸ் பர்த்டே இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சவிதாஸ். ஸோ சவிதா அண்ட் ஹமீதா ஃப்ரெண்ட்ஸ். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் போத் வில் ஹேவ் டிஃப்ரெண்ட் பர்த்டேஸ் த சேம் பர்த்டே? இந்த மாதிரி கொஷின்லாம் ரொம்ப குழம்பக்கூடாது. ஸோ 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பர்த்டேஸ் இருக்கும். த நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம் ஃபார் அவர் பர்த்டே இஸ் 365 - 1. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு விஷயத்தில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, டிஃப்ரெண்ட் பர்த்டேஸ் இருக்கிறதுக்கான இது என்ன? ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்போ நமக்கு வந்து 365 அவுட்கம்ஸ் டோட்டலாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து ஃபேவரபிள் அவுட்கம் என்ன? 364. ஸோ அப்படின்னா இந்த இடத்துல ஹமீதாவோட பர்த்டே வந்து சவிதாவோட பர்த்டேலேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கு அந்த ப்ராபபிலிட்டி வந்து 364/365. அதுவே இந்த இடத்துல சவிதாக்கும் ஹமீதாக்கும் ஒரே பர்த்டே இருந்துச்சுன்னா, அதாவது 1 - 364/365. ஸோ அதாவது இந்த இடத்துல வந்து என்ன விஷயம் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த இடத்துல டிஃப்ரெண்ட் பர்த்டே த சேம் பர்த்டே, இந்த மாதிரி ரெண்டுமே வந்து ஆப்போசிட்டாக இருந்தால் இந்த மாதிரி இருக்கிறத காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட்டாக இருந்துச்சுன்னா P of E bar = 1 - P of E. ஸோ அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல 1 - P of E, அதாவது 1 - 364/365 இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு 1/365. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஈவெண்ட்ஸோட ஐடியாஸை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும். ஸோ அப்புறம் வந்து இந்த 1 - இந்த ஐடியா வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து நமக்கு ஈஸியாக யூஸ் ஆகும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட கன்வர்ஷன் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.